ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மன்னிப்பு கேட்பதில் கமல்ஹாசனுக்கு என்ன ஈகோ என்றும், கன்னட மக்களின் உணர்வை கமல்ஹாசன் குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார் என்றும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைந்திருக்கிறார். திருலோகச்சந்தர், தற்பொழுது நீதிமன்றத்தில் தக் லைஃப் பட விவகாரம், வெளியீடு விவகாரம் தொடர்பாக என்னென்னவெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? கமல் தரப்பு என்ன சொல்லி இருக்கின்றது, சொல்லுங்க. மோகன், மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் படமானது ஜூன் 5ஆம் தேதி திரையிடப்பட இருந்தது. இந்த நிலையில இந்த தக் லைஃப் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவானது நடந்தது. அந்த விழாவில் கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் கலந்து கொண்டிருந்தார். அப்போது பேசிய கமலஹாசன், கன்னட மொழியானது தமிழில் இருந்து பிறந்தது என்ற ஒரு வார்த்தையை தெரிவித்தார். இது கன்னட மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு கன்னட அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக கர்நாடகா முதல்வர் இதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கர்நாடகா வர்த்தக சபையானது கமல்ஹாசன் நடித்த இந்த தக் லைஃப் படத்தை வெளியிட தடை விதித்தது. இந்த நிலையில படத்தை வெளியிடுவதற்கு ஹைகோர்ட், அதாவது கர்நாடகா உயர் நீதிமன்றத்தை கமல் நாடியிருந்தார். அங்கு வழக்கு தொடர்ந்து படம் வெளியிட உரிய காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்கு அறிவுறுத்த வேண்டும், உத்தரவிட வேண்டும் என்று ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையானது இன்று கர்நாடகா உயர் நீதிமன்றத்துல வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை கமலஹாசன் வழக்கறிஞரை நோக்கி முன்வைத்தார். குறிப்பாக மொழி குறித்து சொல்வதற்கு நீங்கள் வரலாற்று ஆய்வாளரா இல்ல மொழியியல் வல்லுநரா, எந்த அடிப்படையில் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்று பேசினீர்கள், மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார்கள். மேலும் மாநிலம் மொழியால் தான் குறிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது நபர் இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிடலாமா? எந்த மொழியும் இன்னொரு மொழியில் இருந்து பிறக்க முடியாது. அதற்கான ஆதாரங்கள் எங்கே? இந்த அறிக்கையால் என்ன நடந்தது? ஒற்றுமையின்மைதான் ஏற்பட்டிருக்கிறது. கன்னட மக்கள் என்ன கேட்டார்கள்? வெறும் மன்னிப்பு தானே கேட்கிறார்கள் என்று அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கினார்கள். அதை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது இன்று மதியம் 2:30 மணிக்கானது ஒத்தி வைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கின் போது நீங்கள் கர்நாடகத்தில் வியாபார நோக்கில் தான் இந்த படத்தை வெளியிட இருக்கிறீர்கள், இதன் மூலம் பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்க இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் கருத்தின் கன்னட மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டால்தான் இந்த படமானது அடுத்த கட்டத்தை தூக்கி இந்த வழக்கானது நகரும் என கூறி இந்த வழக்கை 2:30 மணிக்கு ஒத்தி வைத்தார்கள். இந்த நிலையில கமல் தரப்புல ஒரு கடிதத்தை கர்நாடகா வர்த்தக சபைக்கு எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அன்பின் மிகுதியாக நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார். இது தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கன்னட மொழியை ஒருபோதும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். தமிழை போலவே கன்னடமும் ஒரு பெருமை மிக்க இலக்கிய மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தை கொண்டது. அதை நான் எப்போதும் பாராட்டியே வருகிறேன் என தெரிவித்திருந்தார். இது போல கன்னட மொழியை கொஞ்சம் உயர்த்தி பேசியிருந்தார். அதே போல் எந்த வகையிலையும் கன்னட மொழியை குறைத்து மதிப்பிடும் எண்ணம் இல்லை என்பதையும் அந்த கடிதத்தின் மூலமாக கர்நாடக வர்த்தக சபைக்கு தெரிவித்திருந்தார். இதை தொடர்ந்து மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கானது தொடங்கியது. அப்பொழுது கமல் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த கடிதத்தை நீதிபதி முன்பு வாசித்து காட்டினார். அப்பொழுது நீதிபதிகள், உங்களுடைய கன்னட மொழியின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மாண்பு இந்த கடிதத்தின் மூலமாக தெரிகிறது, ஆனால் இதில் ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அந்த மன்னிப்பு என்ற வார்த்தை மட்டும் இல்லை என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு கமல் தரப்பில் இதில் தவறு செய்யவில்லை, தவறு இழைத்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம், தவறான புரிதலுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவசரமாக படத்தை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்தார்கள். இதனை அடுத்து இந்த படமானது தற்பொழுது வெளியிடுவதை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக வர்த்தக சபையோடு ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்குமாறும் அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை 10ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். மோகன்ராஜ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருலோகச்சந்தர்.
மன்னிப்பு கேட்பதில் கமல்ஹாசனுக்கு என்ன ஈகோ என்று கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கன்னட மக்களின் உணர்வை கமல்ஹாசன் குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியிடுவது தொடர்பாக இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மன்னிப்பு கேட்க மறுத்திருக்கிறார் கமல்ஹாசன். மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் திரிலோகச்சந்தர். திரிலோகச்சந்தர், மற்றொரு கருத்தும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டதாக செய்தி கிடைத்திருக்கிறது. கமலின் பதில் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் சொல்லுங்கள். நிச்சயமாக, அதாவது குறிப்பாக கமலஹாசன் அந்த கர்நாடக வர்த்தக சபைக்கு எழுதியிருந்த அந்த கடிதம் தான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த கடிதம் நீதிபதிகள் முன்பு வாசித்து காட்டும் பொழுது கமலஹாசன் கொடுத்திருக்கிற இந்த கடிதம் திருப்தி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கன்னட மொழி மீது அவருக்கு இருக்கக்கூடிய மாண்பை இந்த கடிதத்தின் மூலமாக முடிகிறது. இந்த கடிதம் திருப்தி அளிக்கிறது என்ற ஒரு வார்த்தையை தெரிவித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்துதான் இதில் ஒரு வார்த்தை சேர்த்திருக்கலாம். அதாவது இந்த ஒரு மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை மட்டும் இல்லை என கேட்கும் பொழுதுதான் கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதே தவிர தவறாக கூறவில்லை, தவறாக பேசியிருப்பதற்கு தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் உங்களுடைய ஈகோ என நீதிமன்றம் தெரிவித்தது. இது ஈகோ இல்லை என அவர்கள் மறுத்து இந்த வாதத்தை முன்வைத்தார்கள். இந்த வாதத்தை கேட்ட பின்புதான் நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த படத்தை வெளியிடுவதற்கான தேவை இல்லை என தெரிவித்து இந்த படத்தை வெளியீட்டை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். வழக்கையும் 10ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கமலஹாசன் கர்நாடகா வர்த்தக சபைக்கு எழுதிய கடிதத்தில் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு குடும்ப உறவு என்ற அடிப்படையில் தான் நான் இந்த வார்த்தையை கூறினேன் என தெரிவித்தார். தமிழ் மொழியை போலவே கன்னட மொழியும் பல்வேறு கலாச்சாரம் மிகுந்த ஒரு சிறந்த மொழி என்பதையும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கடிதத்தை கர்நாடக வர்த்தக சபைக்கு அனுப்பிய பின்புதான் நீதிமன்றத்திலும் இந்த கடிதமானது சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிபதிகள் முன்பு அனுமதி பெற்றுக்கொண்டு இந்த கடிதத்தினுடைய சில வாக்கியங்கள் படித்து காண்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நீதிபதிகள் இந்த வாதத்தை ஏற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த அப்பாலஜி, அதாவது மன்னிப்பு என்ற அந்த இல்லாதது இந்த நேரத்தில் அந்த வழக்குக்கான ஒரு தீர்வை எட்ட முடியாத ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீதிபதிகள் இது கன்னட மக்களினுடைய உணர்வு சார்ந்த விஷயம், கன்னட மக்களுடைய உணர்வு ரீதியாக புண்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது ஒரு தனி மனித பிரச்சனை இல்லை. ஒரு பிரபலமான ஒரு நபர் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும் கூறும் பொழுதும் அது மற்றவர்களை பாதிக்க கூடாது என்பதை எல்லாம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்துதான் இந்த வார்த்தை மன்னிப்பு என்ற வார்த்தை கடிதத்தில் இல்லை என குறிப்பிட்ட ஒரு சூழலில் தான் அந்த மன்னிப்பு கேட்பதற்கு கமல் தரப்பில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த படத்தை அவசரமாக வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கமலஹாசனுடைய தக்லை பட வெளியீடானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை 10ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மோகன். திரிலோகச்சந்தர், தவறாக பேசினால்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்பது என்று கமல்ஹாசன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிற சூழலில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்தாக இந்த கேள்விகளை முன்வைத்தாரா அல்லது உத்தரவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாரா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம்? இந்த வாதங்கள் எல்லாம் எப்படி நடைபெற்றது? குறிப்பாக மற்றொரு கேள்வியாக, இந்த மொழி சார்ந்த இந்த விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கர்நாடக சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய சிவராஜ்குமார், இவர்களின் கருத்துக்கள் எல்லாம் இந்த பிரச்சனையில் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக அதாவது தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்ற ஒரு வார்த்தையை கமல் பயன்படுத்திய உடனடியாகவே கர்நாடகாவில் பல்வேறு கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்தினார்கள். இது தொடர்பாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் மொழியினுடைய எனக்கு முழுமையாக தெரியாத ஒரு காரணத்தால் அதை பற்றி தெளிவாக நான் எதுவும் கூற முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதே சமயம் கர்நாடக முதல்வர்
சித்தராமையா அவர்கள் இதற்கு கண்டிப்பாக கமலஹாசன் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இதனிடையே பல்வேறு கன்னட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தக்லைஃப் படத்தை வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்திருந்தார்கள். அதே போல் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் கமலஹாசன் கர்நாடகா உயர் நீதிமன்றத்தை நாடினார். இந்த படத்தை வெளியிட அனுமதி கோரி ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரணையின் போதுதான் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் குறிப்பாக நீதிமன்றங்கள் உத்தரவு என்பதை தாண்டி பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்று கூறலாம். அவர்களுடைய வாதங்கள் என்பது மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது, மக்களுடைய உணர்வுக்காக நாம் பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற வாதங்கள் எல்லாம் என்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மன்னிப்பு என்ற வார்த்தைகள் என்பது 2:30 மணிக்கு முன்பாக நடந்த விசாரணையின் போது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். அதற்குள்ளாக கமலஹாசன் இந்த தன்னுடைய கருத்தானது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும், கன்னட மொழியின் மீது தனக்கு இருக்கக்கூடிய மாண்பும் மரியாதையும் விளக்கும் விதமாக தான் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதமானது நீதிமன்றத்தில் காண்பித்த பிறகும் நீதிபதிகள் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கன்னட மொழி மீது கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய அந்த மாண்பை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதையெல்லாம் தெரிவித்தார்கள். இருந்தாலும் ஒரு ஆலோசனையாக நீங்கள் இதில் மன்னிப்பு என்ற வார்த்தையை சேர்த்திருக்கலாம் என தெரிவித்தார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து வாதங்கள் வைக்கப்பட்ட போதுதான் நீதிபதிகள் இதை ஈகோவாக பார்க்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் மனம் புண்பட்டு இருக்கிறது, அதற்கு மன்னிப்பு கேட்பதில் என்ன ஈகோ உங்களுக்கு என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சமயம்தான் கமல் தரப்பில் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுதான், தவறாக பேசியிருந்தால் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதனால் இதற்கு மன்னிப்பு கோர முடியாது என தெரிவித்ததின் அடிப்படையில் தான் இந்த படமானது வெளியிடுவதற்கு தற்பொழுது அனுமதி வழங்கப்படவில்லை. படம் வெளியீடானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு கூடுதலாக கர்நாடக திரைப்பட சபையோடு ஆலோசனை நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மோகன், திருலோகச்சந்தர், நீங்க இணைப்பிலேயே இருங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.